வணக்கம். ஜேம்ஸ் கேமரூனோட அவதார் படம் உலகத்தையே ஒரு உலுக்கு உலுக்குச்சில்லையா? ஆனா அந்த படத்துக்கும் நம்மளோட பல்லாயிரம் வருஷ பழமையான தமிழ் நாகரிகத்துக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்குன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? வாங்க, இந்த பகுதியில அந்த ஆச்சரியமான தொடர்புகளை ஒண்ணு ஒண்ணா நாம அலசி ஆராயலாம். சரி, இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தோமே, அந்த பெண்டோரா கிரகம், அங்க வாழ்ந்த மக்கள், அவங்களோட வாழ்க்கை முறை, இது எல்லாமே நிஜமாவே ஒரு டைரக்டரோட கற்பனை மட்டும்தானா? இல்ல அதோட வேர்கள் நம்மளோட வரலாற்றுல எங்கேயோ ஆழமா புதைஞ்சிருக்கா? இங்க தாங்க அசல ட்விஸ்ட் இருக்கு. பாண்டோராவோட உலகம்ங்கிறது வெறும் கற்பனை இல்ல. அது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மண்ணுல வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறையோட அச்சு அசலான பிரதிபலிப்பு. வாங்க, அதுக்கான ஆதாரங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். அப்போ நம்மளோட முதல் ஆதாரம் என்ன தெரியுமா? அது பாண்டோராவோட நிலப்பரப்புலயே ஒளிஞ்சிருக்கு. அதுக்கும் நம்ம முன்னோர்களோட ஒரு முக்கியமான கோட்பாட்டுக்கும் ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்கு. அந்த கோட்பாடு தாங்க ஐந்திணை. அதாவது நம்ம முன்னோர்கள் தான் வாழ்ற நிலத்தை அதோட இயற்கை அமைப்புக்கு ஏத்த மாதிரி 5ஆ பிரிச்சாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. மலைனா ஒரு மாதிரி, காடுனா ஒரு மாதிரி, அந்தந்த நிலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறைய அமைச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த ஒற்றுமைய கொஞ்சம் பாருங்களேன். அவதார் முதல் பாகத்துல வர்ற ஓமாட்டிகாயா இனம், அவங்க யாரு? நம்ம குறிஞ்சி நில மக்கள மாதிரி மலைகள்ல வாழ்றவங்க, வில்வெத்தையில சூரர்கள். சரி, 2வது பாகத்துக்கு வருவோம். மெட்காயினா இனம் அப்படியே நம்ம நெய்தல் நில மக்கள மாதிரி கடலோட ஒன்றி வாழ்றாங்க. யோசிச்சு பாருங்க, 2 அழகழகு இனங்கள் நம்மளோட 2 திணைகளோட அச்சசல் பிரதிபலிப்பு. இது சும்மா தற்செயலா நடந்த ஒண்ணா இருக்க முடியுமா? சரி, நிலப்பரப்புல இவ்ளோ ஒற்றுமைகள் இருக்கு. அப்போ அவங்களோட நம்பிக்கைகள், அவங்களோட ஆன்மீகம், அது எப்படி இருக்கும்? நாவி மக்களோட ஆன்மீகத்துக்கும் நம்ம முன்னோர்களோட தத்துவத்துக்கும் இருக்கிற ஆழமான தொடர்பை தான் இப்போ நாம பார்க்க போறோம். படத்துல பாத்தீங்கன்னா, நாவி மக்கள் ஏவான்னு ஒரு உயிர் சக்தியை வணங்குவாங்க. அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான மரத்தோட ரூபத்துல இருக்கும். இது எதை ஞாபகப்படுத்துது தெரியுமா? நம்ம தமிழ் மரபுல இருக்கிற தலவருட்சம் வழிபாட்ட அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இன்னைக்கும் கூட நம்மூர் கோவில்கள்ல ஒரு குறிப்பிட்ட மரத்தை தெய்வமாவே வணங்குற பழக்கம் இருக்கு இல்லையா? இந்த தத்துவத்தோட உச்சகட்டம்னு சொன்னா அது நம்ம சங்க காலத்துல வந்த இந்த வரிதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுக்கு அர்த்தம் எல்லா ஊரும் நம்ம ஊரு, எல்லா மக்களும் நம்ம சொந்தக்காரங்கன்னு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் ஒன்னோடு ஒன்னு பிணைக்கப்பட்டதுங்கிற ஆழமான கருத்தையும் அது சொல்லுது. இதுதாங்க நாவி மக்களோட நம்பிக்கையோட மையப்புள்ளி. படத்துல பார்த்திருப்பீங்களே, நாவி மக்கள் அந்த மரத்தோட வேர்கள் வழியா தங்களோட முன்னோர்கள் கூட பேசுவாங்க, அவங்களோட நினைவுகளை பகிர்ந்துப்பாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம முன்னோர்களும் நடுகள் வழிபாடு மூலமாவும், புனிதமான தோப்புகள்ல இருக்கிற மரங்களை வணங்குறது மூலமாவும், இயற்கையோடையும் தங்களோட பாரம்பரியத்தோடையும் ஒரு ஆழமான தொடர்புல இருந்தாங்க. சரி, நிலம் பார்த்தோம், ஆன்மீகம் பார்த்தோம், அடுத்தது வீரம். இந்த 2 கலாச்சாரத்து வீரர்களுக்கும் அவங்க கூடவே இருக்கிற விலங்குகளுக்கும் இடையே உள்ள ஒரு ஆச்சரியமான பிணைப்பை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவதார் படத்துல நாவி வீரன் அந்த இக்ரானுங்கிற பறவைய அடக்கி அது கூட சஹேலூன்னு ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவானே, அது உங்களுக்கு நினைவிருக்கா? அதோட நோக்கம் என்ன? அந்த விலங்க அடிமைப்படுத்துறது கிடையாது, அது கூட ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்குறது. இது நம்மளோட பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டோட அடிப்படை தத்துவத்தை அப்படியே நமக்கு காட்டுது. காளைய அடக்குறதே அதோட வீரத்தை போற்றுறதுக்கு தானே தவிர அதை துன்புறுத்துறதுக்கு இல்ல. அது மட்டும் இல்லைங்க, படத்துல காட்டப்படுற அவங்களோட வில்வித்தை திறமையா இருக்கட்டும், ஈட்டி எறிகிற முறைகளா இருக்கட்டும், ஏன் அந்த நெருங்கி சண்டை போடுற காட்சிகள் கூட நம்ம சிலம்பம் வர்மக்கலைகளோட சாயல்ல இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். சரி, இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரத்துக்கு வரும். அது என்னன்னா, அவதார் படத்துல பயன்படுத்தப்பட்ட பெயர்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற மொழி தொடர்புகள். இத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவதார் 2வது பாகத்துல அமிர்தான்னு ஒரு திரவம் வரும். அது நம்ம அமிர்தம்ங்கிற தமிழ் சமஸ்கிருத வார்த்தையில இருந்து தான் வந்திருக்கு. சரி, படத்தோட நாயகி நெய்திரி, அவங்க பேர்ல நம்மளோட நெய்தல் நிலத்தோட ஒலி இருக்கிறத உங்களால உணர முடியுதா? இதெல்லாம் திராவிட மற்றும் ஆசிய கலாச்சாரத்தோட ஆழமான வேர்களை நமக்கு அப்பட்டமா காட்டுது. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒன்னு தெளிவா புரியுது. அவதார் படம் நமக்கு சொல்ல வர்ற செய்தி ஒன்னும் புதுசில்ல. இயற்கையை அழிச்சிட்டு நம்மால வாழவே முடியாதுங்கிற அந்த செய்தி ஒரு பழங்காலத்து உண்மையோட எதிரொலிதான். அந்த உண்மை என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வு. இதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போன வாழ்க்கை முறை. இதுதான்
பிரம்மாண்டமான அவதார் படத்தோட மையக்கரு. நம்ம முன்னோர்களோட கதையையும் அவங்களோட தத்துவத்தையும் ஒரு ஹாலிவுட் திரைப்படம் இவ்ளோ பிரம்மாண்டமா கொண்டாடுறத பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அதே சமயம் இது நமக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? எங்கேயோ இருக்கிறவங்க கொண்டாடுற நம்ம பாரம்பரியத்தோட பெருமைய, நம்ம சொந்த வேர்களோட ஆழத்தை நாம எப்போ முழுமையா கண்டறிய போறோம்? யோசிங்க.